Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபிசிக்ஸ்க்கு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது கெமிஸ்ட்ரிக்கும் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக்கு நம்ம ஃபுல் லெக்சர்ஸ்மே 15 லெசனுமே நடத்தி நம்ம சேனலில் இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் எந்த வீடியோ வேணும்னாலும். இப்போது இம்பார்ட்டன்ட்னு போட்டால் ஒன்று ஒன்றா வந்து டெய்லி நீங்கள் வந்து 5 மார்க் படிச்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் கெமிஸ்ட்ரியில் 5 5 மார்க்கு, அதில் 3 5 மார்க் தான் டேரெக்டாக கேட்பாங்க. 5 மார்க்கை ஒரே கொஷனாக கேட்பாங்க. மற்ற 5 மார்க்கை 2 3ன்னு ஸ்பிட் பண்ணி கேட்பாங்க. பட் ஸ்டில் இப்போ நான் இந்த 5 மார்க் சீரிஸில் கொண்டு போகிறத படித்தாலே 25 மார்க்குக்கு 20 மார்க் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, 5 மார்க்கில் எடுத்துருவீங்க. அது போக மீதி கொஷின்ஸ்க்கு நீங்கள் 2 மார்க் 3 மார்க் படிப்பீங்கல்ல, அதே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். சரியா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லெசன்லேருந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினும் இதில் கவர் ஆகும். ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் இந்த சீரிஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலியமாக தான் நான் டெய்லி வீடியோஸ் கொடுக்க முடியும். சரியா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெசன் மெட்டலர்ஜியில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க், தட் இஸ் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். சம்டைம்ஸ் நான் 5 மார்க்குன்னு சொல்கிற கொஷின் 3 மார்க்கில் கூட வரலாம், பட் இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. ஸோ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் இது வந்து என்ன அப்படின்னா, திஸ் மெத்தட் இது தியரி தான். ஸோ நான் என் நோட்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எழுதுனா போதும், 7 பாயிண்ட் தான் நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். புக்கில் இருக்க தான் இருக்கும், பட் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கும்போது படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, திஸ் இஸ் காமன்லி யூஸ்டு டு கான்சன்ட்ரேட் சல்ஃபைடு ஓர்ஸ். அதாவது சல்ஃபைடு ஓர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு. கான்சன்ட்ரேட் மீனிங் என்னென்னா இம்ப்யூரிட்டிஸ்னால் கேங் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் கான்சன்ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்ன ஓர்ஸை இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா சல்ஃபைடு ஓர்ஸ். சரியா? எக்ஸாம்பிள் கலீனா, ஜிங்க் பிளெண்ட். பார்த்தீங்களா, கலீனால இங்கே பார்த்தீங்களா சல்ஃபர் இருக்கா, அதே மாதிரி ஜிங்க் பிளெண்ட் ZNS இதுலேயும் சல்ஃபர் இருக்கா. ஸோ எந்தெந்த ஓர்லலாம் சல்ஃபர் இருக்கோ இந்த ஓர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். The crushed ore is suspended in water and mixed with frothing agents such as eucalyptus oil or pine oil. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறீங்க, ஓரை க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறீங்க, நல்லா க்ரஷ் பண்ணி பவுடராக வச்சுக்கிறீங்க. அதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம், வாட்டரில் ஃபஸ்ட் ஆட் பண்ணுறோம். இதான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது, இதில் ஓர் இருக்குது. இங்கே நான் கீழே எழுதுறேன், கீழே வரைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது, இதில் ஓர் இருக்குது. ஓர்னால் ஓர் மட்டும் இருக்காது, அதில் என்ன இருக்கும், கேங்கு, தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் கேங்கும் என்ன இருக்கும், சேர்ந்து இருக்கும். சரியா? இப்போ உங்ககிட்ட ஓரும் இருக்குது, கேங் இருக்குது, இதனால் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கீங்க. இது கூட என்ன ஆட் பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ஆட் வாட்டர். இது கூட நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறீங்க, ஃப்ரோத்திங் ஏஜென்ட் சச்சஸ் யூக்கலிப்டஸ் ஆயில் இல்லைனா பைன் ஆயில்ன்றது ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூக்கலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா பாருங்கள், உங்கள்கிட்ட க்ரஸ்ட் ஓர் இருக்குது, அதில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரோத்திங் ஏஜென்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 3 விஷயம் உள்ளே இருக்குது. ஓர்லே கேங் இருக்கும், ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், யூக்கலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இது புரிஞ்சா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறோம், ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சோடியம் எத்தில் ஜாந்தேட், தட் இஸ் கலெக்டார், அதை நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். இது கூட இன்னொன்று என்ன ஆட் பண்ணுறோம், வி ஆர் ஆடிங் சோடியம் எத்தில் ஜாந்தேட் அப்படிங்கிற கலெக்டாரை என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். இப்போது நம்மக்கிட்ட ஓர் இருக்குது, வாட்டர் இருக்குது, யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குது, சோடியம் எத்தில் ஜாந்தேட், கலெக்டாரும் இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சாச்சு. சரியா? இப்போது a froth is generated by blowing air through this mixture. என்ன மிக்சரு, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மிக்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, வெளியே இருந்து ஏர் ப்ளோ பண்ண போகிறாங்க. ப்ளோயிங் ஏர்னா அது வெளியேருந்து ஏர் என்ன செய்கிறோம், நம்ம வெளியேருந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃப்ரோத் ஜெனரேட் ஆகும். ஃப்ரோத்னானது நுரை வந்து கிரியேட் ஆக போகுது. இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா ஏர் சப்ளை, இங்கே தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த ஓரு, கேங்கு, அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில், கலெக்டர், அந்த சோடியம் எத்தில் ஜாந்தேட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், ஏர் சப்ளை உள்ளே கொடுக்குறேன். ஸோ நான் ஏரை உள்ளே கொடுக்க எனக்கு என்ன ஆகும், நுரை கிரியேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்களா இந்த நுரையாக உள்ளே என்ன செய்யுது, கிரியேட் ஆகுது. ஏன் நுரை கிரியேட் ஆகுது, பிகாஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த ஃப்ரோத்திங் ஏஜென்ட் யூக்கலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோமா. ஸோ அப்போ நம்ம வெளியேருந்து ஏர் கொடுக்கும்போது இந்த நுரையாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே. இந்த கலெக்டார் மாலிகூல்ஸ் மேக்ஸ் த ஓர் வாட்டர் ரிப்பலண்ட். இங்கே ஒரு கலெக்டார் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த கலெக்டாரோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஓரை வந்து வாட்டர் ரிப்பலண்ட் ஆக்கிடும். வாட்டர் ரிப்பலண்ட்னா வாட்டர் கூட பிடிக்காமல், வாட்டர் கூட சேர விடாமல் ஆக்கிடும். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கோம், இந்த ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம், ஃப்ரோத்திங் ஏஜென்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஓரை வந்து என்ன செய்யுது, இந்த கலெக்டார் மாலிகூல் நீ வாட்டர் கூட சேர விடாமல் என்ன செஞ்சிருச்சு, வாட்டர் ரெப்பலண்ட்டாக மாற்றிருச்சு. அப்போ இந்த ஓர் வாட்டர் கூட சேரலைன்னா என்ன செய்யும், இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் அந்த நுரையோடு சேர்ந்து என்ன செஞ்சிடும், மேலே வந்துடும். புரியுதா? இங்கே பாருங்கள், அதான் கொடுத்துருப்பாங்க. The ore wetted by oil rise to the surface. ரைஸ் டு த சர்ஃபேஸ்னால் மேலே வருது. இந்த மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சர்ஃபேஸ்க்கு மேலே வருது.
அலாங் வித் த ஃப்ரோத், நுரையோடு சேர்ந்து வருது. புரியுதா என்ன சொன்னேன்னு? ஃபஸ்ட்டு கலெக்டர் இருக்குது, ஆயில் இருக்குது, அதுக்கப்புறம் ஓர், கேங், வாட்டர் எல்லாமே இருக்குது. இப்போ நான் அந்த கலெக்டர் ஆட் பண்ணணும். இந்த கலெக்டர் என்ன செய்யுமா, இந்த ஓரை வந்து வாட்டர் ரெப்பலண்ட், வாட்டருக்கு பிடிக்காமல் ஆக்கிடுச்சு. அப்போ இந்த ஓர் வந்து வாட்டர் கூட சேராமல் என்ன செய்யுது, இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் அந்த இது கூட சேர்ந்து ஃப்ரோத்தாக என்ன செஞ்சிடும், மேலே வந்துடும், நுரையாக மேலே வந்துடும். இந்த இடத்துல நுரையாக எனக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஓர் வந்துடும். அப்போ நான் இந்த நுரையை எடுத்து என்ன செஞ்சிடலாம், ஓரை மட்டும் தனியாக பிரித்து வெளியே எடுத்துருவேன். அந்த கேங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேங் வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து கீழே அப்படியே என்ன செஞ்சிட்ருக்கும் இருக்கும். ஸோ அப்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதான் சொல்லியிருப்பாங்க, ஃப்ரோத் ஸ்கிம்ட் ஆஃப், கிம்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஓரை எடுத்துக்கலாம். இந்த கேங் பார்ட்டிகல்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் என்ன செய்யும், செட்டில்ட் அட் த பாட்டம், கீழே அப்படியே செட்டில் ஆகியிருக்கு. ஸோ ஒரே கிளிம்ஸில் நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு கண்டெய்னர் இருக்குப்பா, இதில் க்ரஷ்டு ஓர் போட்டிருக்கீங்க. ஓர்னால் ஓரும் இருக்கும், கேங்கும் இருக்கும். சரியா? இது எதில் ஆட் பண்ணியிருக்கீங்க, வாட்டரில் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க. இது கூட ஃப்ரோத் ஆயில், அதாவது யூக்கலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம், கலெக்டாரையும் ஆட் பண்ணி வச்சாச்சு, எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் வெளியே இருந்து ஏர் சப்ளை கொடுக்க போகிறேன். ஏர் சப்ளை கொடுக்கும்போது என்னாவது, இங்கே நான் வந்து ஃப்ரோத் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்னா அதனால எனக்கு என்ன செய்யுது, நுரையாக க்ரியேட் ஆகுது. வெளியே இருந்து ஏர் கொடுக்கும்போது இந்த ஃப்ரோத் ஆயில்னால என்ன செய்யுது, நுரையாக க்ரியேட் ஆகுது. இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே. இப்போது இந்த கலெக்டார் இருக்குது பார்த்திங்களா, அந்த கலெக்டார் வந்து ஓர் என்ன செய்யும்னா வாட்டர் ரிப்பலண்ட், வாட்டர் கூட சேர விடாமல் என்ன செஞ்சிருது, இந்த ஓர் வந்து ஃப்ரோத் ஆயில் கூட சேர்ந்து மேலே நுரையாக அந்த ஓர் வந்துடும். இந்த கேங்கு மட்டும் கீழே அப்படியே தனியாக இருக்கும். ஸோ ஓர் தனியாகவும் கேங்கு தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஸோ அதை தான் இந்த தியரியில் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு 5 மார்க் இப்போயே படிச்சிருங்க, இன்றைக்கே படித்து எழுதி பார்த்துருக்கேன். 6 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி கொஷின் எடுத்துகிட்டு வரேன். மேபி 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆகும். ஸோ அன்னைக்கு படித்து எழுதி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொஷின் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் இருக்குது. அப்படி மைண்ட் செட்டில் படிங்க. சரியா? ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்லேயும் வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து ஸ்லோவாக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். சரியா? மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.